பகத்சிங் ஏன் தூக்கிலிடப்பட்டார் தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக தைரியமான இளைஞர்களில் ஒருவர் பகத்சிங். 1928இல் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. பிரிட்டிஷ் அதிகாரியான ஜேம்ஸ் ஸ்காட் லாலா லஜ்பத் ராய் மீது நடந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்ததாக கூறப்பட்டது. அந்த தாக்குதலில் லாலா லஜ்பத் ராய் பின்னர் உயிரிழந்தார். இதனால் கோபமடைந்த பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் பிரிட்டிஷ் அதிகாரியை தண்டிக்க முடிவு செய்தனர். ஆனால் தவறுதலாக ஜான் சாண்டர்ஸ் என்ற அதிகாரி கொல்லப்பட்டார். பின்னர் 1929இல் பகத்சிங் டெல்லியில் உள்ள சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இடத்தில் குண்டு வீசினார். அவர் தப்பிக்க முயலவில்லை. அவர் கைது செய்யப்பட்டார். நீண்ட நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு 1931 மார்ச் 23 அன்று பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். அவர் கூறிய ஒரு பிரபலமான சொல் இன்கிலாப் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி வாழ்க. அவரது தியாகம் இந்திய சுதந்திர போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தியது. இன்று பகத்சிங் இந்தியாவின் மிக பெரிய புரட்சியாளர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார். இந்த வரலாறு உங்களுக்கு முன்பே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.